ஆட்சியின் வரைவு உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய கனவு இப்போது உங்கள் கைகளில் இருக்குது. இந்த அச்சு ஆவணத்தில் இருக்கிறது முழுக்க முழுக்க காணொலி ஆவணமா ஒவ்வொரு பரப்புரை பயணத்தில் ஒவ்வொரு மேடையிலும் போட்டு போட்டு இது போல ஒரு எண்ணியல் திரையில் போட்டு போட்டு காட்டி விளக்கி பேசுவோம். அது முழுக்க காட்ட முடியாது, நீண்ட நேரம் எடுக்கும் ஒவ்வொரு இதுவும். அதனால் ஒரு சிறு சிறு துளி காட்சிகளாக உங்களுக்கு இதை திரையிடுவதில் நான் மகிழ்கிறேன். முதலாக உங்கள் பார்வைக்கு தான் இதை படைக்கிறோம். அதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். நம்முடைய கனவு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே. நம்முடைய தாத்தன் நல்லாட்சின்னு சொல்லியிருக்கலாம், ஆட்சியன்னு சொல்லியிருக்கலாம், நல்லாட்சின்னு சொல்றான். பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீர் செங்கதிர் சீர்கையால் பொன்னெல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயங்கிறான். அதுதான் எங்கள் கனவு, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. ஒரு மாநிலத்தில், இந்திய பெருநிலத்தில், இந்த துணைக்கண்டத்தில் ஒரு மாநில ஆட்சி இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமான்னு செய்து காட்டணுங்கிறதான் எங்களுடைய கனவு. உலகத்துக்கே முன்மாதிரியான ஒரு ஆட்சி முறையை நிகழ்த்தி காட்டணும் அப்படின்னு. தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, அரசியல் ஆட்சி இல்லை, அறம் சார்ந்த ஆட்சியை செய்யணும்னு நினைக்கிறோம். சரிங்களா? மொழி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மொழிதான் முகம், முகவரி, அடையாளம் எல்லாம். மொழிதான் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாமே மொழிதான். அப்ப மற்றவர்களுக்கு மொழி ஒரு தொடர்பு கருவி. அப்படிதான் சொல்றாங்க, ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்ங்கிறாங்க. நமக்கு அப்படி இல்லை. தமிழ் நம் உயிர். அதுதான் நம்ம தாத்தா தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுறார். மற்றவர்களுக்கு பேச்சு மொழி, தமிழ் நமக்கு மூச்சு மொழி, அது வீச்சு மொழி. முழங்கு சங்கைன்னு சொல்றாரு, முணங்குன்னு சொல்லல. நம்முடைய பாட்டன் பாரதி வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசுங்கிறான். சீமா ஏன் சத்தமா பேசுறாருன்னா அவங்க தான் சொல்றாங்க சத்தமா பேசுறா அப்படின்னு. சத்தியத்தை பேசு, சத்தமா பேசுறா, உண்மையை பேசு, உறக்க பேசுறான்னு நம் முன்னவர்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. பாரு, அது தொடர்பு கருவி இல்லை, ஒவ்வொரு தேசியனத்தின் உயிர். அதுவே முகம், முகவரி, வரலாறு, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாமே அதுதான். ஒரு மொழி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. எல்லா மொழி வச்சுதான் அடிப்படையிலே ஒரு இணையம் வரையறுக்கப்படுது, எல்லாமே உருவாகுது. இப்போ உலகெங்கிலும் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள் பகுக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. உதாரணமா நீங்க மானுடனை கணக்கிடும்போது, ஒரு மனிதனை கணக்கிடும்போது சாதி மதம் அடையாளம் ஆகாது. மொழி இனம் தான், மொழி தான். நீ யாருன்னா நீங்க என்ன மொழியில பேசுறீங்கன்னு பார்க்கத்தான். ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், ஐ ஆம் பிரெஞ்சு கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். அதான் தர்வீஸ் சொல்றான், எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று நான் முழக்கத்தை முன்வைக்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று. அப்படிதான் சொன்னான். அதான் நாமளும் சொல்றோம், நாங்கள் தமிழர்கள் என்று நம்ம அதை சொல்றோம். சாதி மதமும் அடையாளம் அல்ல, மொழி இனம்தான், மொழிதான் அடையாளம். அதான் சொல்லுது உலகங்கள். இப்ப நீங்க ஐரோப்பால எல்லா நாடுகளும் ஒரே மதத்தை தான் பின்பற்றுது. ஐரோப்பா ஒன்றியம் முழுக்க ஒரே மதம் தான், கிறிஸ்துவம் தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள்? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள்.